49ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மருதானையிலே முதலாவது கட்சி கூட்டம். அதைத் தொடர்ந்து 51ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருவண்ணாமலையிலே முதலாவது தேசிய மாநாடு. அதிலே கட்சியினுடைய கொள்கை திட்ட தெளிவாக வரையறுக்கப்பட்டது. இலங்கையிலே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசம், நாங்கள் ஒரு மக்கள். சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள். அதன் அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு இறைமை உண்டு. அந்த இறைமையின் அடிப்படையிலே சுய நிர்ணய உரித்து உண்டு. அது வடக்கு கிழக்கிலே எங்களுடைய அந்த உரித்தை உபயோகிப்பதற்கான சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலான சுதந்திரம் நமக்கு உண்டு என்று வரையறுத்து கூறினார். துரதிர்ஷ்டவசமாக அடுத்த வருடம் 52ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலிலே கட்சி கொள்கை சரியாக மக்களுக்கு பரப்பப்படுவதற்கான நேரம் இருக்கவில்லையோ என்னவோ, வடக்கிலே ஒருவரும் கிழக்கிலே ஒருவரும் மட்டும்தான் வெற்றி பெற்றார். தந்தை செல்வா தோற்றார். ஆனால் இந்த தொகுதிக்கு இருக்கக்கூடிய பெருமை, வன்னியசிங்கம் வடக்கிலே வெற்றி பெற்றார், இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே வெற்றி பெற்றார். கிழக்கிலே திருவண்ணாமலையிலே திரு ராஜவரோதியம் வெற்றி பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களை இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக முடிந்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். ஜனநாயக ரீதியிலே ஒரே கட்சியாக தமிழ் மக்களுடைய பூரண ஆதரவை வடக்கிலேயும் விசேஷமாக கிழக்கிலேயும் எங்களுடைய கட்சி பெற்றது. நான் விசேஷமாக கிழக்கிலே என்று சொல்வதற்கான காரணம், கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட தேசிய மக்கள் சக்தி எல்லா தேர்தல் மாவட்டங்களிலேயும் வெற்றி பெறுகிற போதும் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெறவில்லை. ஒரே ஒரு தேர்தல் மாவட்டத்திலே மட்டும்தான் வெற்றி பெறவில்லை, அது மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டம். அங்கே வெற்றி பெற்றது இலங்கை தமிழரசு கட்சி. எங்களுடைய இளம் பாராளுமன்ற உறுப்பினர், மிகவும் வயது குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர், மிகப்பெரிய விருப்பு வாக்குகளை பெற்று மட்டக்களப்பிலே தமிழரசு கட்சியினுடைய கொடியை நிலைநாட்டி இருக்கிறார். மிகப்பெரிய விருப்பு வாக்கு என்று நான் சொல்வதற்கான காரணம், இது பல இடங்களில் பலர் சொல்லுவதில்லை, ஆனால் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டும். $65,000 விருப்பு வாக்குகளை திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் பெற்றார். இரண்டாவதாக வந்தவரும் மூன்றாவதாக வந்தவரும் 21,000 19,000 விருப்பு வாக்குகளை பெற்றார். அவர்களை நான் இழிவுபடுத்துவதற்காக சொல்லுங்க, அந்த இடைவெளியை சொல்லுங்க. மட்டக்களப்பிலே ஒரு மாவட்டத்திலேயாவது தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறாமல் இலங்கை தமிழரசு கட்சியை வெற்றி பெற வைத்தது அந்த ஒருவருடைய உழைப்பு, இல்லை என்று எவருமே சொல்ல முடியாது. வாக்கெண்ணிக்கையை பார்த்தால் தெரியும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இளையவர்கள் முன்வருகிற போது தந்தை செல்வா 56ஆம் ஆண்டிலே வேட்பாளர்களை நிறுத்திய போது அவருக்கு 60 கிட்ட வயதாகி, ஆனால் வேட்பாளர்கள் பெரும்பாலானவர்கள் 30 வயதுக்கு குறைந்தவர்கள், 20 சொச்ச வயசு உள்ளவர்கள் தான் மிக கூடிய எண்ணிக்கையான வேட்பாளர்கள் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்கள். அநேகமாக எல்லாரும் சட்டத்தரணிகள், BN நவரத்னம், அமிர்தலிங்கம் அவர்களை தெரிந்தெடுத்தார். இளம் சட்டத்தரணிகளை தெரிந்தெடுத்து நிறுத்தினார். அவர்கள் வெற்றி பெற்றார். நீண்ட காலம் கட்சியினுடைய கலைஞரை விளக்குகளாக திகழ்ந்தார்கள் நாடு முழுவதிலே. இன்றைக்கும் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பேரும் பலர் சொல்லுவார்கள். இடையிலே நீண்ட காலம் இந்த கட்சி செயல்படாமல் இருந்தது உண்மை. ஆனால் மீண்டெழுகிற போது கட்சியை உருவாக்கினவருடைய
வழியிலே நாங்கள் செல்லுகிறோம் என்றால் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். கட்சி கோட்பாடுகளுக்கு மாறாக எவர் செயற்பட்டாலும் தந்தை செல்வா அவர்களை கட்சியை விட்டு நீக்க தயங்கவில்லை. அதற்கு வி நவரத்தினம் சிறந்த எடுத்துக்காட்டு. தந்தை செல்வாவினுடைய மூளை நவரத்ன தலையில இருக்கிறதுன்னு சொல்லுவார், தங்க மூளை. அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள். ஆனால் நவரத்னம் கட்சி கொள்கையை விட்டு விலகின போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் 70ஆம் ஆண்டுகளிலே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே இளைப்பாறிய நீதிபதி CX மார்ட்டின் அவர்கள் எம்பியாக இருந்தார். கட்சி கொள்கைக்கு மாறாக செயற்பட்ட போது சுவாரஸ்யமானது நான் சொல்றதுக்கு காரணம், கட்சி கூட்டத்திலே தந்தை செல்வா அவருடைய முதுகை தட்டி நீர் போகலாம், முதுகை தட்டி நீர் போகலாம், அவ்வளவு. அந்த நாட்கள்ல கட்சியை விட்டு விளக்குறது அப்படித்தான், முதுகை தட்டி நீர் போகலாம் என்றா போறது. இன்றைக்கு தான் போய் வழக்கு வைக்கிற பழக்கம், இன்றைக்கு தான் போய் வழக்கு வைக்கிற பழக்கம். அந்த லோகேஸ்வரனும் வழக்கல் இப்ப 3 வழக்கு வச்சுட்டார். 2 நிராகரிக்கப்பட்டு 3வது இன்னிச்சிற நாட்கள் நிராகரிக்கப்படும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கட்சி பிளவுபட்டு விட்டது. பிளவுபட்ட இலங்கை தமிழரசு கட்சி பிளவுபடையில்லை, இலங்கை தமிழரசு கட்சி பிளவுபடையில்லை. ஐயா சிவஞானம் கட்சி தலைமை பொறுப்பு எடுக்கிற போது உறுதியாக சொன்ன வார்த்தை அது, என்னுடைய தலைமையின் கீழே கட்சி ஒருமுகமாக இருக்கும், கட்டுக்கோப்பாக இருக்கும், ஆனால் ஒரு கட்சியாக இருக்கும். இன்று வரை அவரை காத்து வருகிறார், அவர் தொடர்ந்து அதை செய்வார். கட்சி பிளவுபடவில்லை. ஆனால் கட்சி பிளவுபடக்கூடாது என்பதற்காக கட்சி கொள்கைகளை மீறி செயற்படுகிறவர்களை நாங்கள் கட்சிக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். அது நடக்காது, அது நடக்காது. கட்சி கொள்கைகள் என்றால் கட்சியுடைய பாரம்பரியம் அதிலே சேர்ந்ததுதான். சுயதன் சொன்னதை போல மதுபோதைக்கு அடிமையாக கூடாது என்று நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். அவர் சுருட்டன் சொன்னது ஒரு தவறு இருக்கு. அது என்னென்றா, மதுபானம் அருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது என்று கட்சி தீர்மானம் எடுத்தது. சிகரெட் பிடிக்கக்கூடாது தீர்மானம் எடுத்தபடியா சில பேர் சுருட்டுக்கு மாறிவிட்டார். அதான் நடந்தது. ராலாத சுந்தரம் அதுக்கு ஒரு உதாரணம். கட்சி சொல்லிட்டு இனி சிகரெட் பிடிக்க கூடாது, அதை என்ன செய்யறது, அப்ப சுருட்ட 10 சின்ன டெக்னிக்கல். அப்ப இதெல்லாம் கட்சியினுடைய பாரம்பரியம். இதெல்லாம் மீறி செயற்படுகிறவர்கள் கட்சியில இருக்கல. கட்சி ஒரு முடிவெடுக்கிற வரைக்கும் கட்சிக்குள்ளே வித்தியாசமான எல்லா விதமான கருத்துக்களும் நிலவலாம், பேசப்படலாம், அடிபடலாம், மாற்று கருத்துக்கள் சொல்லப்படலாம், பூரண சுதந்திரம் உண்டு. ஆனால் முடிவெடுத்த பிறகு, கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு அனைவருடைய முடிவும் அந்த முடிவாகத்தான் இருக்க வேண்டும். வேறு முடிவாக இருக்கலாம், வேறு முடிவாக இருக்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். கட்சியினுடைய முடிவு, முடிவுக்கு மாறாக செயற்பட்டவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. எப்படி இருப்பது? ஒரு அரசியல் கட்சி, நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு தேர்தல், அது சம்பந்தமாக கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு மாறி செயற்பட்டு போட்டு தொடர்ந்து கட்சியில் இருக்கலாம். இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. தந்தை செல்வாவினுடைய காலமாக இருந்தார். ஐயா சிவஞானம் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுல கொஞ்சம் விலகுதன்மையை காண்பிக்கிறார். இப்ப தந்தை செல்வாவுடைய காலமாக இருந்திருந்தால் CX மார்ட்டினுக்கு நடந்திருக்கு. முதுகுல தட்டி நீர் போகலாம் என்று சொல்லியிருக்கார். அதுதான் ஒரு கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிற கட்சியினுடைய அழகு. அதுதான். இது சம்பந்தமாக நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கிற, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு எதிராக இருக்கிற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்ல சிறப்பாயிருக்கும், சிறப்பாயிருக்கும். எவராயிருந்தாலும் கட்சி உடனே அப்படியே தூக்கி வழியாக
மணிவண்ணன் நல்ல உதாரணம். அதுதான் கட்சி. எதுவும் பேசலாம், எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம். ஜனநாயக கட்சி கருத்துக்கு பூர்ண சுதந்திரம் இருக்கிறது. வாக்கெடுப்பு நடத்தித்தான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், வாக்கெடுப்பு நடத்தித்தான் தீர்மானம் எடுத்தார். அதுதான் ஜனநாயக மரபு. கட்சி யாப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக அந்த வாக்கெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று. ஒரு காலமும் வாக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னா கட்சி யாப்பில் எழுதி வச்சிருக்கிறதா இப்படித்தான் வாக்கெடுப்பு நடத்தும். தெளிவாக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சி முடிவுகள் எடுக்கிற போது அந்த கட்சி முடிவுகளுக்கு இணங்கி நடப்பதுதான் கட்சியுடைய சிறப்பம்சம். கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வீழ்ச்சி இருந்தது உண்மை. அது ஒரு அலையோட வந்த ஒரு பிரச்சனை. ஜனாதிபதி தேர்தலில் 42% தான் அனுகுமார் சபை எடுத்தது. இதுக்கு முதல் நடந்த எல்லா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தை எடுத்தவர்கள். இவர் எடுத்தது 42% மட்டும்தான். வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல மாவட்டங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு கொடுத்ததோ அவர்தான் வெற்றி பெற்றார். ஒருவரும் வெற்றி பெற அவருக்கு வேறொரு தமிழ் கட்சியும் ஆதரவு கொடுக்கவும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஒரே ஒரு தமிழ் கட்சி அவருக்கு ஆதரவு கொடுத்தது. அவர்தான் வெற்றி பெற்றார் வடக்கு கிழக்கில் சகல மாவட்டங்கள். ஆனால் 42% வைத்து இரண்டாவது கணக்கெடுப்பிலே அது மாறவில்லை. அனுகுமார திசாநாயக்க வென்ற பிறகு ஏற்பட்ட இந்த தேர்தல் புயலிலே அலையிலே அவருக்கு அவருடைய அலையிலே அவருடைய கட்சிக்கு என்றுமில்லாதவாறு இந்த தேர்தல் முறையில என்றுமே இல்லாதவாறு முதல் தடவையாக 3-2க்கு மேற்பட்ட பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் கிடைத்தது. அது நடந்திருக்கிறது. அது நடந்து விட்டது. ஒரு பெரிய விஷயம் இல்லை. 6 மாதத்துக்குள்ளே உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் சபைகள் ஒன்றை தவிர தமிழ் சபைகளிலே தமிழ் பெரும்பான்மை சபைகளிலே ஒரு சபையை தவிர நானாட்டான் சபையை தவிர அவர்களால் ஒரு சபையை கூட கைப்பற்ற முடியவில்லை. ஒரு சபையை தான் கைப்பற்றினார். மிக கூடுதலான எண்ணிக்கை 34 சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி வசமானது. மற்ற தமிழ் கட்சிகளுக்கு 3-4 என்று சில சபைகள். ஆகவே கொள்கை அளவிலே தந்தை செல்வா எப்படியான கொள்கையை நிலைநிறுத்தினாரோ அந்த கொள்கை தமிழ் மக்கள் மத்தியிலே இன்றும் அசைக்க முடியாத கொள்கையாக இருக்கிறது. சமஷ்டி அடிப்படையிலே ஒரு அதிகார பகிர்வு இருக்க வேண்டும், வடகிழக்கிலே இருக்க வேண்டும் என்பதிலே இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய அசைக்க முடியாத அரசியல் நிலைப்பாடாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகையினால் தான் தந்தை அந்த சிந்தனைக்கு அந்த எண்ண கருவுக்கு வித்திட்டவர் அவர். சமஷ்டி இலங்கைக்கு பொருத்தமானது என்று அவர் முதல்ல சொல்ல. இந்த வருஷத்தோடு அதுக்கு 100 வயது. 1926ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்க தான் இலங்கைக்கு பொருத்தமான ஆட்சி முறை சமஷ்டி முறை என்று இலங்கைக்கு சமஷ்டி முறையை அறிமுகப்படுத்தியது. SWRD பண்டாரநாயக்க 5 கடிதங்கள் எழுதினார் சிலோன் மார்னிங் லீடர் என்ற பத்திரிகை. 1926ஆம் ஆண்டு ஜூலை மாதம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு பேருரையை நிகழ்த்தினார். சமஷ்டி தான் நல்லது. இந்த வருடம் ஜூலை மாதத்திலே அதை ஒத்த ஒரு நிகழ்வை நான் நடத்த இருக்கிறேன். பண்டாரநாயக்க அறிமுகப்படுத்தின 100 வருடங்களுக்கு முடியுமானால் அவருடைய புதல்வியை அழைத்து அதே மாதிரியான உரையை நடத்த நான் முயற்சி செய்தேன். ஏனென்றால் அதை அறிமுகப்படுத்தியது ஒரு சிங்கள தலைவர். அது சிங்கள மக்களுக்கு கேடானதாக இருக்கவே முடியாது. சிங்கள தலைவர் அறிமுகப்படுத்துகிறது மட்டுமல்ல, ரணபோர் கமிஷனுக்கு முன்பாகவும் சோல்பரி கமிஷனுக்கு முன்பாகவும் கண்டிய தலைவர்கள் கேட்டது பெடரல் அமைப்பு. அவர்கள் இந்த சிங்கள மக்களுக்கு எதிரானதையா கேட்டார்? இதை சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டும்.
நாங்கள் எங்களுக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓடிக்கொண்டு எங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருந்தால் நடக்காது. உங்களுடைய தலைவர்கள் முதலாக பெடரல் முறைதான் சரியான முறை என்று தீர்மானம் நிறைவேற்றிய அரசியல் கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, வைத்திலிங்கம் கெனமன் ப்ரொபோசல்ஸ். ஆகவே இது தந்தை செல்வா 48ஆம் ஆண்டு, 49ஆம் ஆண்டு, 48, 49ஆம் ஆண்டுகளில் அவர் அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒரு கட்சியை ஸ்தாபித்தார். அது பெரும்பான்மையாக வாழுகிற சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல. அப்படியான ஒரு விஷம பிரச்சாரம் இத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கிறது, 77 வருடமாக நடக்கிறது. அதை நாங்கள் முறியடிக்க வேண்டும். இதை அறிமுகப்படுத்தியவர்கள், இதை முதலில் கொண்டு வந்தவர்கள் சிங்கள தலைவர்கள். அதனால சிங்கள மக்களுக்கு மாறானதாக இது ஒரு காலமும் இருக்க முடியாது என்கின்ற செய்தியை இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகாவது சமஷ்டி என்ற கொள்கையை, சமஷ்டி கட்சி என்ற பெயரை, எங்களுடைய கட்சியின் உத்தியோகபூர்வ பெயரே பெடரல் பார்ட்டியாக தான் இருந்திருக்கிறது. 70ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னா FPSP தான் இருக்கு, பெடரல் பார்ட்டியாக தான் இருக்கு உத்தியோகபூர்வ முடிவு. அந்த பெயரையே கொண்டிருக்கிற எங்களுடைய கட்சி அந்த விடயங்களை முன்னின்று வெளிப்படுத்த வேண்டும். தந்தை செல்வா அப்படியான ஒரு இறுக்கமான கோட்பாட்டை முன்வைத்து அதற்கென்று ஒரு அரசியல் கட்சியே ஸ்தாபித்து அந்த எண்ணக்கருவை இன்றைக்கும் தங்களுடைய தாரக மந்திரமாக தமிழ் மக்கள் கொண்டிருக்கிற போது அதை நிறைவேற்ற பண்ண வேண்டிய பொறுப்பு இன்றைய தலைமைத்துவத்துக்காவது இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய வேண்டும். தலைமைத்துவம் மட்டுமல்ல, கட்சி தொண்டர்கள், கட்சி அபிமானிகள், இந்த கோட்பாட்டோடு இணங்குகிற அனைவரும் சேர்ந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியோடு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.